கண்டஸ்டன்ஸ் அடிச்சுக்கிறது வேற. ஆனா இங்க ஜட்ஜஸே பாத்தீங்கன்னா அடிச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை நம்ம முன்னாடியே எதிர்பார்த்தோம். அதனாலதான் ஆரம்பத்துல போட்ட வீடியோலயே சொன்னேன். இது வந்து வெறும் கண்டஸ்டன்ட்டுக்கான பரீட்சை மட்டும் இல்ல, ஜட்ஜஸ்க்கான பரீட்சையும் கூட தான். ஏற்கனவே ஒரு பெரிய நேமோட இருக்கிறாங்கல்ல, அவங்க பாசிட்டிவ் நேமோட உள்ள வந்திருக்கிறாங்க. அவங்க மேலேயே விமர்சனங்கள் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் லைட்டா ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஓவியா வெர்சஸ் ஆரி அப்படின்னு சொல்லிட்டு அது டுவர்ட்ஸ் எண்ட்ல நடந்தது. நம்ம எண்ட்ல இருந்தே ஆரம்பிப்போமே. எண்ட்ல பாத்தீங்கன்னா 2 கண்டஸ்டன்டா கூப்பிடுறாங்க. ஒருத்தர் வந்து கவின் வராரு, இன்னொரு பக்கம் வந்து திவ்யா வேலண்டினா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இங்க இவர் வந்து எம்சி அப்படிங்கிறாரு. நிறைய மேனேஜ்மெண்ட் இந்த ஈவெண்ட் ஷோ எல்லாம் வந்து நடத்துறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. இவங்களுடைய ப்ரொஃபைல் வந்து ஆல்ரெடி ஜட்ஜஸ் கிட்ட இருக்கும். 3 ஜட்ஜஸ் கிட்டவே இருக்கு. ஆல்ரெடி 3 ரவுண்டு தாண்டி தான் வர்றாங்க. ஸோ இவங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்களோ அது அங்க காட்டணும்ல. இப்ப பேசும்போதே பாருங்களேன், வேலண்டினா ஒரு பக்கம், இந்த பக்கம் இவர் கவின் கிட்ட ஒரு இறுக்கம் இருந்துட்டே இருந்தது. ஆனா டாஸ்க்னு ஒண்ணு வைக்கும் போது டப்புன்னு அந்த டாஸ்க பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுறாரு, பண்றாரு, எல்லாம் ஓகே. ஆனா அந்த இறுக்கம் இருந்துகிட்டே இருக்கு. செலக்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு 100% சொல்ல முடியல. அதனாலதான் கடைசியில பாத்தீங்கன்னா அவரை ஹோல்ல வைக்கிறாங்க. இந்த பக்கம் இவங்க திவ்யா பாத்தீங்கன்னா பிக் பாஸே பார்த்தது இல்லை அப்படின்றாங்க. எந்த சீசனும் பார்க்கலையாமா? இல்ல, இப்பதான் 3 நாளா வந்து ரீல்ஸா பார்த்துட்டு இருக்கிறேன். அதை வச்சு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா எமோஷன்ஸும் வேண்டும். எனக்கு ஃபன்னா இருக்க பிடிக்கும், பட் ஆடியன்ஸுக்கு ஃபைட்டு பிடிக்கும். அதுக்கப்புறம் சேர்ந்துப்போம். நான் வந்து புக்ஸ் படிக்கிற டைப்பு, நான் டிவி எல்லாம் பாக்குறது இல்லை. அதனால நான் அந்த டைப் இல்லாதனால ஷோவே பார்த்தது இல்லை அப்படின்ட்டாங்க. இங்க கேட்கப்படுற கேள்வி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு பாக்குறதுன்னு தவிர அவங்க ஆன்சர் சரியா அப்படிங்கறதெல்லாம் அவங்க பார்க்கல. அது பார்க்கவும் மாட்டாங்க, அது வேலை கிடையாது இங்க. அதனால இவங்க பிரில்லியண்டாவே ஆன்சரும் பண்ணாங்க. அது வந்து ஒரு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டுங்க அந்த ஷோவே அப்படின்னு சொல்லும்போது, அவுட் ஆஃப் த பாக்ஸ் இருக்கணுமா, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்டா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓவியா கேட்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அவுட் ஆஃப் த பாக்ஸா இருக்கிறது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ல ஒரு வகை தானே. சர்வை பண்ணோம் அப்படின்னா அவுட் ஆஃப் த பாக்ஸா இருந்தா சர்வை பண்ணலாம் அப்படின்னா அது ஒரு ஆப்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்துட்டு வராங்க. புக்ஸ் படிச்சிருக்க அப்படின்னு சொல்றதை தாண்டி அவங்க பேச்சுலயும் அது தெரியுது. இப்போ அவரு நாயா 2 பேருடைய ஐடென்டிட்டியை முதல்ல ரிமூவ் பண்றேன், ஆளுக்கு ஒரு பேர் வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஆரி. இவரு பாத்தீங்கன்னா என்ன பேர் வைக்கலாம், ஆண் பேரா வைக்கணுமா பெண் பேரா வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழப்பம்லாம் இருக்கு கவினுக்கு. ஏதாவது ஒண்ணு வைப்பா அப்படின்னு சொன்னதும் தீப்தி அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாரு. இவங்க கிட்ட என்ன பேரு அப்படின்றது பாத்தீங்கன்னா வெண்டைக்கா அப்படின்ட்டாங்க. ஸோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஃபன்னாதான் இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் பிளெக்சிபிளா தான் இருக்காங்க. ஆனா இவரை வந்து நாய் கேரக்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லும் போது அவர் ரெடி ஆயிட்டாரு. பட் இவங்க ரெடி ஆகல. என்னங்க நான் வந்து ஈக்குவாலிட்டி எல்லாம் பேசுறேன், இவரை வந்து நான் இப்படி எப்படிங்க பாக்குறது அப்படின்லாம் சொல்லும் போது ஆரி வந்து அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. ஏங்க இது வந்து ஆக்டிங், ட்ராமா இதெல்லாம் போனீங்கன்னா முதல்ல இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் அது யூடியூப்லயே இருக்கும், பார்த்துருப்பீங்க. அது வந்து எதுக்குன்னா அந்த பிளாக்ல இருந்து வெளியே வர்றதுக்கு. எல்லாருக்குமே ஒரு இமேஜ் அவங்கள பத்தி இருக்கும்ல, அதை உடைச்சிட்டு வெளியே வரணும்ல. தண்ணி மாதிரி இருக்கணும், எந்த பாத்திரத்துல ஊத்தினாலும் அந்த ஷேப்க்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதான் நான் ஃபிளெக்சிபிள் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஃபிளெக்சிபிள் பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்கு. ஆனா இவங்க வந்து அதுக்கு ஃபைட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவாலிட்டி பேஸ்ட் இப்படி என்னால பார்க்க முடியலங்கன்னும் போது அவர் விளக்கம் கொடுக்குறாரு. அதுக்கு தான் நான் முதல்ல ஐடென்டிட்டியை ரிமூவ் பண்ணிட்டேன், இது எங்களுக்கு கொடுக்கப்படுற எக்ஸசைஸ் அப்படின்னு இவர் சொல்றாரு. அவங்க வந்து உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்ப வந்து வெண்டைக்கா தான் அது நாய்க்குட்டி, அதான் அது கூட தான் வந்து நீங்க வந்து ரியாக்ட் பண்ண போறீங்க, இதுதான் டாஸ்க் அப்படின்னு சொன்னதும் பாத்தீங்கன்னா டாஸ்க் 2 பேரும் நல்லா பண்ணாங்க. இங்கதான் பாத்தீங்கன்னா ஓவியா வந்து முரண்படுறாங்க. இந்த எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறாரு. இது எங்களுக்கெல்லாம் தியேட்டர் ஆர்டிஸ்டா ஃபர்ஸ்ட் வரும்போது எங்களுக்கு இது மாதிரிலாம் கொடுப்பாங்க, நீங்க வீட்டுக்கு போய் ட்ரை கூட பண்ணி பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அது உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறாரு. இது அவருடைய சஜஷன். இது ஜென்ரலா ஃபாலோ பண்றதுன்னா பண்ணுவாங்க. எஸ், நிறைய பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு இறுக்கம் இருக்குல்ல, அந்த இறுக்கத்தை உடைச்சிட்டு வெளியே எடுத்துட்டு வர்றதுக்கான எக்ஸசைஸ் இது. இதை சொன்னா உடனே ஓவியா என்ன பண்றாங்க, ரொம்ப குட் ஹார்ட்டட், குட் சோல் அப்படின்னு காட்டுகிற அந்த இடத்துலயே இருக்கிறாங்க. ஓவியா நீங்க வந்து இங்க எவாலுவேட் பண்ற இடத்துல இருக்கிறீங்க, நீங்க ஜட்ஜு. உங்களை வந்து கண்டஸ்டன்டா இப்படி பார்த்தாங்க, ஸோ அப்படியே பர்ஃபார்ம் பண்ணணும்னு நீங்க பர்ஃபார்ம் பண்ணலாம் வரல, பர்ஃபார்மன்ஸை எவாலுவேட் பண்ற இடத்துல இருக்கிறீங்க. ஆனா இவங்க சொல்றாங்க அது ஒன்றும் கம்பல்சரி கிடையாது, உங்களுக்கு பிடிச்சா பண்ணுங்க, இல்லை வேணாம் அப்படின்றாங்க. இப்ப ஆரி சொல்றதுனால இவர் வீட்டுக்குள்ள போகும்போதே நாய்க்குட்டியே போறாரா, நாய்க்குட்டி மாதிரியே நடந்துக்க போறாரா வீட்டுக்குள்ள போகும்போதே? அப்படிலாம் கிடையாது இல்ல.
ஆரி அவருடைய சஜஷனை சொல்லிடுறாரு, அது ஒரு பேட்டர்ன். அதுதானே அண்ணா வேணா நீங்க பண்ண வேணாம், அது ஒன்றும் அவசியம் கிடையாது அப்படின்றாங்க. அது இல்லாம இது வந்து ரியாலிட்டி ஷோ, இது வந்து ஃபிலிம் கிடையாது அப்படின்றாங்க. ரியாலிட்டி ஷோ, ஃபிலிம் ரெண்டுத்துக்கும் வேற வேற அப்ரோச் அங்க இருக்கும். ரியாலிட்டி ஷோன்னா ஒருத்தர் வந்து லாஸ்டா கூட கப்பல்லாம் கூட கேட்டு இருந்தாங்கல்ல ஒருத்தங்களுக்கு, அவங்க நிஜமாவே மக்குங்க, அவங்க ரியாலிட்டிலயே மக்குங்க, அதனால கப்பு அவங்களுக்கு தாங்க, அவங்க தாங்க வந்து ரியாலிட்டி ஷோல இது, அதனால அவங்க தான் ரியலா இருக்கிறாங்க, ரியல் மக்கா இருக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு கப்பு கொடுங்கன்னாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குல்ல இது. இப்போ அவர் ஒரு கருத்து சொல்றாருன்னா அது இவங்களுக்கு பிடிக்கலன்னா இவங்க அமைதியா இருக்கலாம். ஆனா அதை விட்டு வந்து நான் வந்து குட்டு அப்படின்னு சொல்ல ரியாலிட்டியில இந்த டிவி ஷோல ஜெயிச்சவங்க 2 பேருமே, ஆர்யாருக்கிட்டும் அந்த பக்கம் ராஜு ஆகட்டும். ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா பாதியில வெளியே வந்தவங்க தான், சர்வை பண்ண முடியாம அங்க. அப்படி இருக்கும்போது உள்ள வந்து அந்த கமெண்ட்டை பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? உங்களை யாராவது கேட்டாங்களா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஓவியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மாயா ஹோஸ்ட் கேட்டாங்களா? இல்ல. அப்புறம் எதுக்கு இந்த கமெண்ட்? இது எல்லாரும் ஃபாலோ பண்ண தேவையில்லை, எல்லாருக்கும் அவசியம் கிடையாது, இல்ல பண்ண தேவையில்லை, அது அவங்க சாய்ஸ் தான். அவர் வந்து இப்ப எல்லாமே நீங்க எதுக்கு வராங்க இங்க உள்ள முதல்ல அப்படியே புடிச்சு சொல்லுவாங்கல்ல, நாங்க மட்டும் போஸ்டரே ஓட்டிட்டு இருக்கோம், நீங்க அப்படியே புடிச்சு பாத்தீங்கன்னா சிஎம் ஆயிடணுமா அப்புறம் பிஎம் ஆயிடணுமான்னு. ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சினிமாக்குள்ள நுழையணும் அதானே. அதுக்கு அவர் வந்து கொடுக்குறாரு. இப்போ இவ்வளவு மேனேஜ்மெண்ட்லாம் நான் பார்த்துருக்கேன், நான் ஹேண்டில் பண்ணிருக்கிறேன், எம்சிஆர் இருந்திருக்கிறேன் அப்படின்லாம் சொன்னவர் ஸ்டேஜ்ல இவ்வளவு இருக்குத்தோடவா இருப்பாரு? அது அங்க தெரியவே கூடாது இல்ல அந்த இருக்கம்லாம். ஆனா அங்க இருக்கு. ஆனா இந்த பக்கம் பாருங்க, நான் ஷோவே பார்க்கல அப்படின்னாலும் அவங்க ரொம்ப பிளெக்சிபிளா வந்து தெரிஞ்சாங்க, கரெக்டா ஆன்சர் பண்றாங்க. கரெக்டா ஆன்சரே இங்க தேவையில்லை அது அடிப்படையில. ஆனாலும் பாத்தீங்கன்னா அது ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் தான். ஃபர்ஸ்ட் வந்து இது வேணான்றாங்க, இல்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே நான் பண்றேன் அப்படின்றாங்க. எல்லாமே இவங்க வந்து பெர்ஃபெக்ட்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோவையும் சரியா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. பார்க்கலங்கிறது இன்னொரு பிளஸ். இவங்க வந்து தனியா கண்டென்ட் எல்லாம் கொடுக்க தேவையில்லை, இவங்களை எடுத்துட்டு போய் அங்க போட்டா இன்னும் பல பேர் இருக்காங்கல்ல, எல்லாரையும் ஒன்னா சேர்த்து ஒரு வீட்டுல உட்கார வச்சா கண்டென்ட் அதுவா தானா வரும். இவங்க வந்து மெசேஜ் எல்லாம் சொல்லவே தேவையில்லை. அந்த மெசேஜ் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டோட நிறைய பேர் போறாங்க. அப்படிதான் ஆரம்பத்துல வந்தவங்க பண்ணாங்க. இப்ப அவங்களுக்கு வரதுக்கு முன்னாடி சொல்லணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஓவியாவுடைய கமெண்ட் வந்து தேவையில்லாத கமெண்ட், ஆணையே புடுங்க வேணா ஓவியா அப்படின்னு தான் சொல்ல தோணுச்சு. ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சது இவங்க சொல்லிட்டு இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் சொல்லிட்டு இருக்காங்க, ரியல் 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 அப்படின்னு. எது ரியல் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் என்னுடைய ரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உருவினே இருந்தாருன்னா அவர் எடுத்துருவீங்களா? எடுக்க போறது இல்லைல்ல. அப்ப இது டெலிவிஷன்ல வரப்போகுது, அங்க பிளசன்டபிளா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒண்ணு இருக்குல்ல. அப்புறம் வந்து அது பிலிம், அது தியேட்டர், அது டிராமா, ரியாலிட்டி ஷோக்கு இது தேவையில்லை அப்படின்னு எப்படி சொல்வீங்க? இன்னும் அந்த கொக்கையிலே இருக்காதுங்க, கொஞ்சம் வெளியே வாங்க. பல வருஷம் ஆயிடுச்சு, இப்பெல்லாம் பிக் பாஸ் பாக்குறவங்களுக்கு அது தெரியுமான்னு கூட தெரியல. ஆனா ஓவியாவுடைய இந்த கமெண்ட் இருக்குல்ல, அது தேவையில்லாத கமெண்ட் அப்படின்னு தான் தோணுச்சு. அது முன்னாடியே கூட பார்க்க முடிஞ்சிச்சு. இவங்க 3 பேருமே வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தாங்கல்ல, ஒரு ஆன்சரா சொல்ற அப்படின்ட்டு இருந்தாங்கல்ல. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஒப்பீனியனை தனித்தனியா கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுதான் பெஸ்ட். இது ஆரம்பத்துல இருந்தே பண்ணிருக்கலாம். இது மார்க் கொடுக்க வச்சு டோட்டலா இதுல மார்க் வந்தா செலக்டடு, இது வந்து ஹோல்டு, இது ரிஜெக்டடு அப்படிங்கிற அந்த கேட்டகரி எடுத்துட்டு வந்திருக்கலாம் தனித்தனியா ஒப்பீனியனா. இதுல வந்து இப்படி கிராஸ் ஓவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் ஒரு சஜஷன் அவர் கொடுக்குறாரு. அந்த சஜஷன் வந்து இது வந்து கம்பல்சரி கிடையாது அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அங்க ஓவியா ஆரி பாத்தீங்கன்னா அங்க கடுப்பு பண்ணாரு, அவருடைய அந்த ரியாக்ஷன்லயே தெரிஞ்சது. இவங்க அவரு கடுப்பாகிற மாதிரி அவரு விளக்கத்தை கிராஸ் ஓவர் பண்ணி இவங்க ஒண்ணு சொல்லிட்டு இவங்க கடுப்பான ரியாக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க ஓவியா. அதான் காமெடியா இருந்தது. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இங்க விமர்சிக்கப்பட போறது கண்டஸ்டன்ட் மட்டும் இல்ல, அவங்கள மட்டும் யாரும் பார்க்க போறது இல்ல, ஜட்ஜஸ் ஹோஸ்டையும் சேர்த்துதான். ஸோ அதனால சிக்காம இருங்க, அப்படியே எஸ்கேப் ஆயிடுங்க. குட் சோல் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வேணாம். இப்ப நீங்க ஆப்ரேஷன் பண்ற இடத்துக்கு வந்துட்டீங்க ஓவியா, ஆப்ரேஷன் பண்ணுங்க. அங்க வந்துட்டு நான் குட் ஹார்ட் குட் சோல் அப்படின்லாம் சொல்லாதீங்க, வேற ஏதாவது சொல்லுங்க. எனக்கு இது ஃபீல் ஆச்சு ரியல் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே நிக்காதீங்க. முதல்ல அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிராண்டு, அந்த சீசன்ல அந்த பிராண்டை அப்படியே காப்பாத்திக்கிட்டே இருக்கிறது இல்ல உங்க வேலை, இங்க எவாலுவேட் பண்றதுதான் உங்க வேலை. அதை பண்ணுங்க ஓவியா அப்படின்னு தான் சொல்ல தோணுச்சு. இப்ப மத்த கண்டஸ்டன்ஸ்க்கு வருவோம். ஆரம்பத்துல ஒருத்தங்க பானு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க, பிரவீனா பானு ஏதோ பானு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபேமிலில இருந்து வரேன், நான் ப்ரொடியூசர் அப்படின்னு வேற சொல்றாங்க. ப்ரொடியூசரா இருந்துட்டு இங்க என்னங்க பண்றீங்க? ப்ரொடியூசர் வாய்ப்பு கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்னு தான் மற்றவங்க எல்லாமே ஆடிஷன்ஸ்க்கு போறவங்க எல்லாம்
ஏங்கிட்டு இருக்காங்க. இவங்களே ப்ரொடியூசரா இவங்க வாய்ப்புக்காக வந்திருக்கிறாங்க. சரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணுங்கன்னா ஜெனரல் மெசேஜ் எடுத்துட்டு வராங்க. மெசேஜ் எல்லாம் தானால உருவாகும். இந்த உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா 7 நினைக்கிறேன். வனிதக்கா பொண்ணு இருக்கிறாங்கல்ல, பேரு சட்டுன்னு வரலையே. அவங்களும் அவங்க அந்த எஜுகேஷன் சம்பந்தமா ஒண்ணு பேசியிருப்பாங்கல்ல, விசித்ராவும் அவங்களும். அது தன்னால வந்தது தான். அது வந்து ஸ்கிரிப்டட் கிடையாது. அந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் வெளியே வந்துடும். அது டிபேட் ஆகும். அது வேற. அதனால நீங்க மெசேஜ் கொடுக்குறோம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்லாம் போகாதீங்க. அந்த ஒரு இறுக்கம், மெசேஜ்னால கொஞ்சம் இறுக்கமாயிடுறாங்க இவங்க. அவங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ அதனால இவங்க வந்து ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்லாத, ஜெயிச்சுட்டு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு டைம் இருக்கு. அது இங்கே இப்ப பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்காக வரல. அது ஸ்ட்ரைட் இன்டர்வியூ கிடையாது. அது நேர்முக தேர்வு கிடையாது. அது ஆடிஷன் 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 அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து மணிவண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. அவர்கிட்ட வந்து அப்பப்போ அந்த ஸ்பார்க் லைட்டா வருமோ அப்படின்னு எதிர்பார்க்க வைக்கிறாரு. ஆனா வரமாட்டேங்குது. அதான் பிரச்சனை. இவரை ஹோல்ல போட்டதும் கரெக்டு தான். அவங்களும் எப்படி புஷ் பண்ணி பார்த்தாங்க. அவரை வேற கேள்விகள் கேட்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா இவரு சரியா இருக்காரா, சரியா பேசுறாரா அப்படிங்கிறதுக்காக இல்ல. இங்க சரியா பேசுறவங்க எல்லாம் சூஸ் பண்ண மாட்டாங்க. அது ரொம்ப முக்கியம் கிடையாதுங்க. அதை தாண்டி பிளெக்சிபிளா இருக்காரா இந்த கேரக்டரு, ஏதாவது ஒரு சம்திங் இன்ட்ரெஸ்டிங்கா கிடைக்க வாய்ப்பு இருக்கா, இவரை ஒரு சுச்சுவேஷன்ல போட்டா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதான் பாக்குறாங்க. கண்டென்ட் கொடுக்க தேவையில்ல, கண்டென்ட் அதுவா வரும். அங்க இருந்தா மட்டும் போதும். அடுத்து பாத்தீங்கன்னா யோயோ, அப்புறம் வந்து ஹைட்டு தினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வராங்க. ஹைட்டு கார்த்தி, சாரி, பயங்கர ஹைட்டா ஒருத்தர் வந்தாரு. யோயோ தினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. இவர் வந்து யோயோ தினேஷ் வந்து அவருக்கு பேர் பாத்தீங்கன்னா ராஜேஷ் தானா, அழகா பேரை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெல் பண்றாரு. ராஜேஷா, இங்க கூப்பிட்டாலும் 10 பேர் வருவாங்களே அப்படின்லாம் சொல்லிட்டு இவரு ராஜு வந்து கலாச்சிட்டு இருந்தாரு. இவர் வந்து டான்சர் அப்படிங்கிறாரு. இன்னும் நிறைய ப்ரொஃபைல் சொல்றாரு. எல்லாமே பாத்தீங்கன்னா பீப்புளோட கனெக்ட் ஆகுறது. கைத்தட்ட வச்சிருவேன், கைத்தட்டல் தான் எனக்கு பூஸ்ட் அப்படின்லாம் சொல்றாரு. எல்லாம் நீங்க சொல்றீங்க சார், திரும்பவும் அது எல்லாமே ப்ரொஃபைல்ல பேஜ்ல அவங்க கிட்ட இருக்கு சார். நாங்க ஆடியன்ஸ்ங்க, எங்ககிட்ட இல்லைங்க. எங்களை நீங்க சொல்லவே வேணாங்க. நீங்க சொல்லுனாலும் அது தேவைன்னா அவங்க வந்து ஞாபகப்படுத்துவாங்க. இப்ப ஏற்கனவே ஒரு கண்டஸ்டன்ட் லாஸ்ட் எபிசோட் அப்படின்னு நினைக்கிறேன், வெயிட் லிஸ்ட்ல வச்ச ஒருத்தரை வந்து அதான் மாஸ், எது மாஸ்ன்னும் போது அவங்க அடிச்சதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது இதெல்லாம் மாஸ் இல்லைங்க, ஒரு 23-24 வயசு தான் ஆகுது, ஆனா நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனரா இருக்கீங்களா, இதாங்க மாசு அப்படின்னாருல. சோ அதனால எப்போ உங்களை பத்தி என்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் அவங்க கொடுப்பாங்க. உங்களை பத்தி ஷார்ட்டா எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லணும். இல்லைன்னா உங்களை பத்தி சொல்றதே கண்டென்ட் ஆக்கிடணும். அப்ப அது மாதிரி ஒரு ரேப் மாதிரி எடுத்துட்டு வராங்கல்ல, அது மாதிரி ஏற்கனவே ஒருத்தர் செலக்ட் ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன். பட் இந்த ரேப்பர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருக்கலாம், ஆனா அடுத்து பண்ணல. பட் ஆர்குமெண்ட் பண்ணாரு, ஃபைட் பண்ண ட்ரை பண்ணாரு. பட் ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல இந்த 2 பேருதுமே. அதுல குறிப்பா அந்த யோயோ தினேஷ் சொல்லணும் அப்படின்னா, இத்தனை பண்ணிருக்கிறேன் அப்படிங்கிறாரு, சைலண்ட் ஆயிடுறாரு. அவரு தொடர்ந்து ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஸ்பிரிட் இல்ல, எதுவும் இல்லை. ஆனா இவ்வளவு ஸ்டேஜை பார்த்தவரு இவ்வளவு இறுக்கமாவா இருப்பாரு? அந்த கடைசியில வந்தாங்கல்ல திவ்யா வேலண்டினா, அந்த மாதிரி தானே இருக்கணும். எதை பத்தியும் கவலைப்படாம ரொம்ப ஃப்ரீயா பிளெக்சிபிளா இருக்கணும்ல. அந்த பிளெக்சிபிலிட்டியை வந்து இங்க ஃபீல் பண்ணவே முடியல யோயோ தினேஷ் கிட்ட. ஸோ எல்லாமே இருக்கு, ரெக்கார்ட்ல இருக்கு. ஆனா அங்க உங்க முகத்துல, உங்க பாடி லாங்குவேஜ்ல, உங்க பர்ஃபார்மன்ஸ்ல அது எதுவுமே இல்லை. ஸோ அதனால இவர் ரிஜெக்டடு. இவருக்கு வந்து இன்னொரு சான்ஸ் தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைட்டு கார்த்திகை இங்க வந்து ஹோல்ல போட்டிருக்கிறாங்க. 2 பேரும் வெளியே வந்து பைட் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அங்கேயும் அடிச்சுக்கிறாங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு புலம்பா ஆரம்பிச்சுறாரு. விக்டிம் கார்ட் அப்படிங்கிற அந்த இடத்துலயே தான் இருக்கிறார் யோயோ தினேஷ். இதுவும் கரெக்ட் அப்படின்னு தான் பாக்குறேன். அடுத்து கரிஷ்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வராங்க. இந்த கரிஷ்மா தான் ஒரு வித்தியாசமான கேரக்டர். இந்த கேரக்டர் வந்து ஸ்கூல் வரைக்கும் தான் படிச்சிருக்கான், காலேஜ் எல்லாம் போல. நல்ல வசதியான ஃபேமிலி அப்படின்னு நினைக்கிறேன். அம்மா மட்டும் தான் இருக்கிறாங்க, வசதியான ஃபேமிலி. எல்லாமே உங்ககிட்ட இருக்காங்க, எதுக்கு நீங்க வரணும் அப்படின்னா, உங்ககிட்ட கூட தான் எல்லாமே இருக்கு, நீங்க ஜட்ஜா வந்திருக்கிறீங்களே அதே போலதான். இல்லைங்க, நான் வந்து ஸ்கூல் படிச்சிருக்கேன், காலேஜ் முடிச்சிருக்கிறேன், காலேஜ் ஃபீஸ் நானே கட்டியிருக்கிறேன், என் ஃபேமிலி என்ன பாத்துக்கிறதுக்கு முன்னாடி நானே என்ன பாத்துருக்கிறேன் அப்படின்லாம் ராஜு அவருடைய மார்க் மொமெண்ட்ஸை சொன்னா அதை கூட லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுது இந்த பாப்பா. இவங்க வந்து நான் கூட தான் பாத்துட்டு இருக்கேன் ஃபேமிலிய அப்படின்றாங்க. சோ இங்க வந்து ஆன்சர் எதுவுமே பாத்தீங்கன்னா ஏத்துக்கிற மாதிரி இருக்காது. ஆனா பாத்தீங்கன்னா அந்த பேசுறதுல பாத்தீங்கன்னா இந்த கண்டஸ்டன்ட் எடுத்துட்டு போய் அங்க போட்டோம்னா, ஒரு சுச்சுவேஷன்ல தள்ளோம்னா நம்ம எதிர்பார்க்காத ஒரு ரியாக்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. சோ அது மட்டும்தான். அதனாலதான் இவங்களை ஹோல்ல வச்சிருக்கிறாங்க.
இதை கொஞ்சம் இப்ப பேசுறதே பாத்தீங்கன்னா கொஞ்சம் இறுக்கமா பேசியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அந்த HR மாதிரி போயிட்டு வாங்க, வெளியே போயிட்டு வாங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு இருப்பாங்க. அடுத்து புகழேந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் நான் கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்றாரு. இது மட்டுமா அப்படின்னு பார்க்கும்போது திடீர்னு மேஜிக் அப்படின்னாரு. மேஜிக் எல்லாம் பண்ணுவேன்னாரு. செம்ம சான்ஸ் இல்ல. இந்த மாதிரி ஒருத்தர் போறாருன்னா மேஜிக் எல்லாம் தெரியும் அப்படின்னா எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரியான ஒரு மேஜிக் அங்க பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா இவர் பண்றது எல்லாரும் பதட்டப்படுற மாதிரி ஒரு விஷயத்த பண்றாரு. ஒரு சேர் எல்லாம் கேட்டாரு. சேரை வச்சு என்ன மேஜிக் பண்ண போறாரு? இந்த நம்ம வேற ஷோ எல்லாம் பாப்போம்ல, சேரை அப்படியே லிஃப்ட் பண்ண போறாரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மைண்ட் எங்கெங்கெல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா தலைவன் பண்ணது பத்தினே கடைசியில் அந்த சேர்ல உட்காந்துட்டு என் பல்ஸை வந்து நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. பழைய காலத்துல எல்லாம் ப்ளீடிங் ஆகும் போருக்கு போனா, அந்த ப்ளீடை நிப்பாட்டணும்னா நம்ம பல்ஸை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்லாம் சொல்லிட்டு ராஜு முன்னாடியே கேட்டிருப்பாரு, ஏங்க நீங்க பல்ஸை நிப்பாட்டுறீங்கன்னா அது எப்படிங்க எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குதான் அந்த சேர். இவர் சேர்ல உட்காந்துட்டு இவர் பல்ஸை நிப்பாட்ட மாயா வந்து பல்ஸை செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நின்னுடுச்சு அப்படின்னு போது சீக்கிரமா தட்டி எழுப்புமா, அப்படியே போயிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு இது மேஜிக்காங்க. மேஜிக் வேற ஏதாவது பண்ணலாங்க. இது வந்து பயங்கரமான மேஜிக்ங்க, பயங்கர கஷ்டம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நான் சொல்றது ஆடிஷனுக்கு வந்திருக்கிறீங்க, அது எல்லாருக்கும் புரியணும் இல்லைங்க, எல்லாரும் அதை ஃபீல் பண்ணணும் இல்லைங்க. ஒருத்தர் வந்து செக் பண்ணிட்டு ஆமா அவர் சொல்றது கரெக்ட் அப்படிங்கிறது இல்ல. இது மட்டுமா மேஜிக் இல்ல? எல்லா மேஜிக் இப்படியா கத்துக்கிட்டு இப்படியா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க? இதுக்கு முதல்ல நிறைய மேஜிக் பண்ணிருப்பீங்கல்ல. அப்படி பார்த்த உடனே வந்து சிரிக்கிற மாதிரி இம்ப்ரெஸ் ஆகுற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணும்ல, அதுல பெஸ்டாங்கிறத தாண்டி அது இம்ப்ரெஸ் ஆகுற மாதிரி எல்லாம் இப்ப கிரௌட் ஷேர் பண்ற மாதிரி ஒரு மேஜிக் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு மேஜிக் பண்ணல, எல்லாரும் ஃபீல் பண்ண முடியும். அதை மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். இவரையே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ராஜு வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஓவியா வந்து ஹோல்ல போடுறாங்க. ஆரி வந்து அவருடைய ஜட்மெண்ட்டை வந்து ரிசர்வ் பண்றாரு. அதனால பாத்தீங்கன்னா இவரை இப்ப ஹோல்டுல வைக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் ஹோல்டுல போட்டாலும் இந்த மாதிரி ஒருத்தர் ரிசர்வ் பண்ணிட்டா இப்படி அப்படின்னா இனிமே அதையே கண்டினியூ பண்ணலாம். அதான் பெஸ்ட். ஜட்ஜஸ்க்கும் அதான் பெஸ்ட், கண்டெஸ்டன்ட்டுக்கும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா புரியும். அடுத்து பாத்தீங்கன்னா நாகநித்யா, அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வராங்க. இவங்க வரும்போது இவங்க பேசும்போதுதான் எனக்கு ஒண்ணு புரிஞ்சுது, இவங்க ஏன் பேரா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டைம் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக கூப்பிடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படி இல்லைங்க. இவங்க முன்னாடியே டீம் வந்து வாட்ச் பண்ணது இல்ல, யாரெல்லாம் ஒன்னாவே டிராவல் பண்றாங்க, ஒன்னாவே பேசிட்டு இருக்காங்க, ஒன்னாவே டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த காரை தூக்கிட்டு வந்து ஒன்னா போட்டுடுறாங்க, அடிச்சுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இதுதான் வந்து எக்ஸ்ட்ரீமா அவங்க தள்ளுறது ஒரு சுச்சுவேஷன்ல. ஒரு ஆடிஷனுக்காக வந்திருக்கிறாங்க, அங்க ஆஃப் த ஸ்கிரீன் ஸ்ட்ரகிள்லாம் இருக்கும், அங்க டயர்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அங்க வந்து ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கிடைக்கிறாங்க, அங்க பேசுறாங்க, அங்க டிராவல் பண்றாங்க. 2 பேரும் பாத்தீங்கன்னா மாத்தி இன்புட்ஸ் கூட ஏதோ கொடுத்துக்கலாம், ஐடியாஸ் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் வெளியில இவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்லாம் உருவாகுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேரை தான் தூக்கிட்டு வந்து போடுறாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல லாஸ்ட் எபிசோட்ல எண்டில் அடிச்சுக்கிட்டாங்கல்ல அபிநயா, ஐஸ்வர்யா அவங்களாகட்டும், இப்ப வந்திருக்கிற இந்த நாக நித்யா, அப்புறம் அவர் இன்னொருத்தர் ஒரு பேர் அரவிந்த் அவரா இருக்கட்டும். ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா வெளியில ஆல்ரெடி நல்ல ராப்போல இருந்தவங்க, அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு கரெக்டா தூக்கி உள்ள போடுறாங்க. ஸோ இவர் வந்து வந்த உடனே பாத்தீங்கன்னா பயங்கரம் பண்ணுவார் அப்படின்னு தான் நான் இவர் எதிர்பார்த்தேன். செலக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா வந்த உடனே இவர் வந்து அந்த அக்காவுக்கு பாத்தீங்கன்னா அக்கா குமாரு, இங்க வந்து ஜட்ஜஸ் குமாரு அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த ஃபன் மோட்ல எடுத்துட்டு போறேன், நான் ரொம்ப ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாரு. ஆனா வந்து அங்க அவரு ஹேண்டில் பண்றதுல, ஆர்கியூ பண்றதுல அது வெளிப்படல. சீரியஸ் பாயிண்ட்டுக்கு போயிடுறாங்க ஆர்கியூமெண்ட் அப்படின்னதும். அது தேவையே இல்லை. நிறைய ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணிருப்பாங்க, அப்புறம் ஏன் இது புரிய மாட்டேங்குது அப்படின்னு தான் நமக்கு தெரியல. அக்காவை வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம முன்னாடியே எதிர்பார்த்தோம். ஸோ அக்காவை வந்து நாகநித்யா, அவங்க சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல் அப்படின்லாம் சொன்னாங்க. பேசுறதுல பாத்தீங்கன்னா பயங்கர ட்ரை தான் இருந்தது. ஸோ செலக்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சோம். அவங்கள அக்காவை ரிஜெக்டடு. கூட வந்ததுனாலயா என்னவான்னு தெரியல, இந்த தம்பியை வந்து ஹோல்ல கொடுத்துருக்குறாங்க. இவங்களும் தான் நினைக்கிறேன். ஒரு கேள்வி கேட்கிறாரு ஆரி, நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன கேட்டேன் அப்படின்னு. ஒருத்தங்க ஆன்சர் பண்றாங்க, இன்னொருத்தங்க வந்து இல்ல தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவர் கேள்வியே கேட்கல, இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் பேச வர்றேன், இவ்வளவுதான் அட்டன்டிவா இருக்கிறீங்க நீங்க அப்படின்லாம் கலாச்சிட்டு இருந்தாரு. ராஜு, ஆரி 2 பேரையும் பாத்தீங்கன்னா ஹோல்டு கொடுக்குறாங்க. ஓவியா வந்து 2 பேருமே ரிஜெக்ட் பண்றாங்க. ரிஜெக்ஷன், ஹோல்டு இதெல்லாம் வந்து அவங்க கொடுக்குற ஆப்ஷன் தான். ரிஜெக்ஷன் ஓகே, ஹோல்டுங்கிறது அவங்க இல்ல இன்னொரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்
வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. மேபி அந்த ஜாலியா ஜட்ஜஸ் குமார், இந்த குமார் அப்படின்னு சொன்னதாகட்டும், லைட்டா ஏதோ ஆர்குமெண்ட்ல கொஞ்சம் வந்துருவானோ அப்படின்னு தோன்ற அந்த எண்ணமாகட்டும், அது வந்து அவங்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்துருக்கு. இன்னொரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவருக்கு அரவிந்துக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அக்காவை, குமார் அக்காவை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த கான்ட்ரவர்சி குயின்ஸ் எல்லாம் வந்தாங்கல்ல, அவங்க ப்ரெமோல வர்றாங்க, நான் எபிசோட்ல வரமான்றாங்க. எப்ப வரும், எப்ப வருவாங்க எபிசோட்ல? வி ஆர் வெயிட்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். பார்ப்போம் எப்ப போடுறாங்க. அநேகமா அடுத்த எபிசோட்ல வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.